என்னோட பேர் மீனாட்சி நாகேஷ். ஸோ கென் சார் கூட வந்து கோ ஆக்டர் பண்ணியிருக்கேன். விடுதலை டூவில் வந்து நான் வந்து அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது அவர் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவருக்காகவே நான் ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். ஆக்சுவலாக அவர் இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். அவர் ஆக்சுவலாக பிரேக் டைம்லேயே போயிட்டாங்களாம். அதனால கொஞ்சம் நல்லா எல்லாமே படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சீரியஸ் வந்து டிரெக்ஷனா வந்து கென் அவர்கள் எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? டிரெக்ஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி, கென் அவர்களோட ஆக்டிங் இல்லை சீரியஸ்லி நான் அவர் கூட நடிக்கும் போது இந்த அளவுக்கு அவர் இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ விடுதலை பண்ணிட்டு இருக்கும்போது பேசுவார். நான் ஆக்சுவலாக அவ்வளோ பேச மாட்டேன், ஆனால் அவர் பேசுவார். சச் எ டேலண்ட்ஸ் பர்சன் அவர். ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு டைரக்டர் பண்ணி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ அவருக்காகவே நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ போனது கிடையாது என் லைஃப்லேயே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோவாக நான் பார்க்குறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன். ஓகே. அண்ட் வந்து இந்த உள்ள ஒரு ஜிவியோட மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ் அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நான் பண்ணல அப்படின்ற போது கொஞ்சம் ஃபெயிலாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது எல்லாமே. உள்ள அந்த பேரண்ட்ஸோட லவ்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன்லாம் வந்து பேரண்ட்ஸோட லவ்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ரொம்ப லவ்ன்றது கொஞ்சம் இப்போ லஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் லவ்னா கொஞ்சம் நல்லா லவ் மட்டும்தான் இருக்கும். இப்போனா அது வந்து ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால லவ்னா அந்த லவ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி அதை தாண்டி வேற எதுவும் தப்பாலாம் எதுவும் காட்டலை. நல்லா அழகாக இருக்கு எல்லாமே. ஒரு மூமெண்ட்டும் நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கு எல்லாமே.